சொல்லு, எதுக்காக பொய் சொன்ன? உன்னால அண்ணாமலைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட இருந்துச்சு. இதெல்லாம் நீ தெரிஞ்சுதான் பண்றியா? சாமி விஷயத்துல யாராவது இப்படி அலட்சியமா இருப்பாங்களா? இதனால ஊருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா ஊருக்காரங்க நம்மள சும்மா விடுவாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? விடுங்கக்கா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா. அதான் அபிஷேக பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. விடுங்க. வான்மதி, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க. சித்தி, வான்மதி பண்ணது தப்புதான். அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி சித்தி. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. வான்மதிக்கு வேணா இது விளையாட்டா இருக்கலாம், ஆனா இது நம்ம குலதெய்வம். இந்த கோவிலுக்குன்னு சில கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இருக்கு. அத நாம சரியா ஃபாலோ பண்ணணும். இல்லனா பாதிப்பு இந்த ஊருக்கு தான். நம்ம அலட்சியத்தால மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. சாரி அத்தை. சரி, பரவாயில்ல, விடு. இனியாவது சாமியை நம்பு. சரி, வாங்க. வா. ஏய், அம்மா, இங்கேதாம்மா, பக்கத்து ஊர் தான். திருவிழாவை பார்க்கதாம்மா வந்தோம். உங்களை பார்த்தா திருவிழா பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. உங்க மொழியே சரியில்லை. உங்க போனை கொடுங்க. கொடுக்காதீங்கடா, கொடுத்துறாதீங்க. சொல்றா, கேக்குறாங்கல்ல? ஏய், சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? நிறுத்து தம்பி, நிறுத்து. என்ன பிரச்சனைங்க? எதுக்கு தேவையில்லாம எங்க ஆளுங்களை புடிச்சு வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்கெல்லாம் உங்க ஆளுங்களா? ஆமா, எல்லாரும் எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். திருவிழாவுக்கு நான் தான் இங்க இவங்களை வர சொன்னேன். அவங்கள போய் புடிச்சு வச்சு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், வாங்கடா, வாங்க. வாங்கடா. அவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே ஒத்த ஆளா மேனேஜ் பண்றவங்க. அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னைக்கு நடந்த சின்ன பிரச்சனைய எவ்வளவு ஷார்ப்பா பார்த்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். என்னென்ன சொல்றீங்க? உங்க ஆளு கோதண்டோ ஒரு பொய் சொன்னதுக்கே எங்களை விட்டுட்டாங்க. அவங்கள பார்த்து பயந்துகிட்டு வாய முடுறா முட்டாள். அவங்களுக்கு இப்பதான் உங்க மேல சந்தேகம் அதிகமா இருக்கும். தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கிற புலிய சாதாரணமா நினைக்காதீங்க. பாஞ்சு பிடிக்கிறதுக்கான நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாண்ணே, நானும் பார்த்தேன். அவங்க ஒரு பார்வை பார்த்த உடனே உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிருச்சுண்ணே. அண்ணாமலை ரொம்ப மோசமானவங்க. அவங்கள மீறி நாம சிலையை தூக்குறது கத்தி மேல நடக்கிறதுக்கு சமம். அப்புறம் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நம்மள மொத்தமா காலி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ணே, இவ்வளோ ரிஸ்க்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படிண்ணே? நேரம் வரும், அதுக்கான நேரம் வரும். இறைய தூக்குற கழுகு மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஃபோக்கஸ் கொஞ்சம் செதறும். அப்ப நான் சிக்னல் தரேன். எல்லாரும் உள்ள வந்துருங்க. ஐயோ, பூஜை நேரத்துல இப்படி ஆயிடுச்சே. இது ரொம்ப அபசகுணமாச்சே. இப்ப என்ன பண்றது? பூஜையவும் நிறுத்த முடியாது. பூஜையை நிறுத்தினா அது ஊருக்கே பேராபத்தா போயிடுமே. ஆத்தா, இது என்ன சோதனை ஆத்தா தாயே? என்னது, பூஜையை நிறுத்த முடியாத? அதுக்காக இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் போது எப்படி பூஜையை நடத்த முடியும்? ஆமாமா, பசுமாடெல்லாம் தெய்வத்துக்கு சமம். திருவிழா அதுவுமா இப்படி செத்து விழுந்திருக்குன்னா ஊருக்குள்ள ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. அதனால்தான் ஆத்தா கோவத்தை இப்படி காட்டிட்டான். ஏதோ ஆனது ஆயிடுச்சு, அதுக்காக பூஜையை நிறுத்த முடியுமா? பல வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற பூஜை. இதை நிறுத்தினா ஆத்தா இன்னும் உக்கிரமாயிருவா. என்னமா பேசுற நீ? அதுக்கு இது சாத்திரமா விட்டுட்டு பூஜை நடத்த சொல்றியா? இங்க பாரு, பசுமாடு சத்த வீட்டுல நல்ல காரியமே பண்ணக்கூடாது. திருவிழா எப்படி நடத்த முடியும்? அதானே, இது இயற்கையான சாபா இருந்தா மாடு எங்க வேணா செத்து கிடந்திருக்கலாம்.
இப்படி பூஜைக்கு போகும்போது ஊர் எல்லையில கிடக்குதுன்னா அது நம்மள போக வேண்டான்னு தடுக்கிறதா தானே அர்த்தம். நான் எவ்வளவோ சொன்னேன் இப்ப திருவிழா வேண்டான்னு. என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம எவனோ பாம்பு கடிச்சு செத்ததுக்கு உடனே திருவிழா பண்ணணும்னு ஆரம்பிச்சீங்க. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. பூசாரி உடம்புல சாமி வந்து சொன்னதுனால தானே திருவிழா நடத்தணும்னு முடிவு பண்ணீங்க. அப்போ திருவிழா நடத்தணுங்கிறது அம்மன் முடிவு தான். அப்படியே இவ்வளவு தடங்கள் ஆகுது. இதை பாருங்க, திருவிழா ஆரம்பிச்சதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இதுல வேற என்ன நடக்குது, அந்த ஆத்தா என்ன சொல்ல வரான்னு நமக்கு தெரியல. இப்ப என்னதான் பண்றது? அதான் தம்பி எங்களுக்கு ஒண்ணு புரியல. ஆனா சொன்ன மாதிரியே பூஜையை நடத்தாம திருவிழா நடக்கலன்னா என்ன ஆகும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. மறுபடியும் எத்தனை உயிர் போகுமோ? என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமாமா, எனக்கு 4 வயசா இருந்தப்போ இப்படிதான் திருவிழா சாட்டின அப்புறம் சரியா நடத்த முடியாம போக அம்மனுக்கு கோவம் வந்து ஊரே அம்மை போட்டுடுச்சு. மக்கள் கொத்து கொத்தா செத்து மடிஞ்சாங்க. அப்படிலாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குமா? வருண், கௌதம், என்னம்மா? அங்க பாருங்க. மாடு தானா சாகல. நான் சந்தேகப்பட்ட மாதிரி யாரோ கொன்னு இழுத்துட்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. அந்த தடம் தான் இது. இந்த கொடூரமான காரியத்தை யார் சித்தி பண்ணிருப்பா? வேற யாரு? இந்த திருவிழா நடக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் அந்த கோதண்டம் தான். இதெல்லாம் அவன் வேலையா தான் இருக்கும். ஆனா அவன் ஏன் இப்படி நினைக்கிறான்னு தான் தெரியல. இறக்கமே இல்லாம பசுமாட்டை கொன்னுட்டு நம்மகிட்டே நடிக்கிறான் அவன். அவனை சும்மா விடக்கூடாதுமா. இல்ல வருண், கோவப்பட இது நேரம் இல்ல. நாம எப்படியாவது திருவிழாவை நடத்தி ஆகணும். அம்மா, மக்கள் தான் வெளியில வரவே பயப்படுறாங்களே, அப்புறம் எப்படிமா? இங்க பாருங்க, இதுக்கு மேல பூஜை நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. திருவிழாவை இத்தோட நிறுத்திட்டு ஊருக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்க என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேண்டாங்க ஐயா, எந்த காரணத்துக்காகவும் திருவிழாவை நிறுத்தக்கூடாது. குறிச்ச நேரத்துல திருவிழா நடந்தே ஆகணும். ஆனா விளக்கு பூஜை நடத்தாம எப்படிமா? விளக்கு பூஜை நடக்கும். ஊர் பெண்களை நான் கூட்டிட்டு வரேன். அண்ணாமலை அம்மா, இது ஒண்ணும் உங்க துணிக்கடை இல்ல. நீங்க கூப்பிட்ட உடனே ஒவ்வொருத்தரா வர்றதுக்கு. இது எங்க ஊரு, எங்க மக்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆத்தா வார்த்தைய மீறி யாரும் வரமாட்டாங்க. நான் வர வைக்கிறேன்.